உண்மைங்க. இப்ப யோசுவாவிட்ட சத்தியத்தை சொல்லிட்டார். என்ன? ஆகான் என்பவன் என்ன பண்ணிட்டான்? கொள்ளையடித்து கொண்டு போய் ஒளிச்சு வச்சிட்டான். இதனால சாபத்தீடு இஸ்ரவேலுக்குள் வந்துருச்சு. இப்ப இங்க நினைப்பீங்க, ஐயா இது என்ன பைபிள், இது என்ன தேவன்? ஒரு கூட்டம் ஜனத்துல ஒருத்தன் தப்பு பண்ணா இதுக்கு மொத்த ஜனத்துக்கு அடியா? எங்க அப்பா இதைத்தான் செய்வாரு. ஒரு நாள் ஒருவன் ஏறி கப்பலிலே கடந்து போய் கொண்டிருக்கிறான். கப்பல் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கப்பலில் போனவன் தவறு செய்தான். யாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆனபடியினால் மொத்த கப்பலுக்கும் தண்டனையை கொடுத்தார். உனக்கு நன்றாக தெரியும் யோனா. இதுதான் என் தேவன். ஒரு பாவிக்கு புகலிடம் கொடுக்கிற அத்தனை பேருக்கும் தண்டனை. நான் சொல்வது சரியாக புரியும் என்று நினைக்கிறேன். பட்சபாதம் என் தேவனிடத்தில் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், பரிதானம் கொடுத்து என் தேவனை வஞ்சிக்க முடியாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ? இது வேதம். அப்ப நீ தான் தப்பு பண்ற, அவர் ஒரு நாள் தப்பு பண்ண மாட்டார். ஆனா உனக்கு தப்பு புரியாது, தெரியுமா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆனார்கள்? தோத்து தோல்வியடைந்து ஒன்றுமில்லாதபடி ஆகிவிட்டார்கள். இதுதான் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலனாகிய உனக்கும் வேத சத்தியம் இதுவே. நீ நிறைய பேருக்கு நான் இதுவரைக்கும் இத்தனை வருஷ காலத்தில் ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். ஆனா யாருமே எலிசாவின் மூலமாக, எலிசாவின் சாபத்தினால் 42 குழந்தைகள் 2 கரடியினால் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நான் இதுவரைக்கும் யாரிடத்திலும் கேட்கப்படவில்லை. ஏன் அதை சொல்ல மாட்டாங்க? சொன்னா எல்லாருக்கும் பயம் வந்துடும், அப்புறம் சபைக்கு வர மாட்டாங்க. அதுபோல இந்த யோசுவாவுடைய நாட்களில் சொல்லப்பட்ட சின்ன பாவத்தை வைத்து பெரிய தண்டனை வருகிறது என்று சொல்லி யாரும் சொல்ல மாட்டேங்கிறார்கள். நான் உண்மையாக சொல்லுகிறேன், உன்னிடத்தில் சாபத்தீடானது இருக்கிறதா? இதைத்தான் நீ முதல்ல உணரணும். என்னிடத்தில் என்ன சாபத்தீடு இருக்கிறது? என்னிடத்தில் இருக்கிற சாபத்தீடு என்றால் என்ன? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். நீதிபதியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, துன்மார்க்கனுடைய வீட்டில் யாவின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றாக கேளுங்கள். யாரு யாவுடைய யாசுவமேசியாவுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அவனுக்கு துன்மார்க்கம் வருகிறதோ அவனுடைய வீட்டில் யாவுடைய சாபம் அவன் வீட்டில் வந்துடும். இங்கதான் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. நாமத்தை தரிச்சிட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை நம்புகிறவன் அல்லது அறிக்கை செய்கிறவன் எப்ப தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறானோ அப்பவே தேவனுடைய சாபம் அவன் வீட்டில் இருக்குமா. இப்ப துன்மார்க்கனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிற போது சங்கீதங்களுடைய புஸ்தகம் 37:28 வாசிக்கிற போது, நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்னென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கனுடைய சந்ததி அறுப்புண்டு போகும். துன்மார்க்கனுடைய சந்ததி அது அறுப்புண்டு போகும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மகிட்ட துன்மார்க்கம் இருக்கா இல்லையான்னு நமக்கு புரியாது, தேவன் அறிவார். நாம எல்லாத்தையுமே நான் சரியா தானே செய்யறேன், ஆனா எப்படி சரியா செய்யற தெரியுமா? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியின்படி செய்யற. உனக்கு என்ன சரியோ அதை நீ சரின்னு சொல்ற, அது தேவனுக்கு பிடிக்காது. வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையான வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். என்னதான் சொன்னாலும் செவிடங்காதுல சங்கீர்ண கதை. இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதோ அதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் செய்யறதுதான் சரி, வேணும்னா கேளு. அது புருஷன் சொன்னாலும் சரி, பொண்டாட்டி சொன்னாலும் சரி, நான் சொல்றதுதான் சரி, உனக்கு தெரியாது. இந்த கான்செப்ட் நம்மகிட்ட இருக்கு. அப்ப யாவுடைய சாபம் வீட்டில் வந்துடும்.
இரண்டாவதாக சங்கீதம் 112:10 வாசித்தீங்கன்னா, துன்மார்க்கன் அதை கண்டு மனமொடியாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இங்கதான் சிக்கல். அப்புறம் நீ ஏன் தேவனுடைய பிள்ளைன்ற, தேவனுடைய நாமத்தை ஏன் தரிச்சிருக்கிற, தேவனை ஏன் ஆராதிக்கிற, உன் ஆசை அழியும். ஏன்னா உன்ட துன்மார்க்க ஜீவிதம் இருக்கு. சாதாரணமா இல்ல, இது வேதம், இது வேத சத்தியம். யாவுடைய சத்தம் ஒரு நாள் உனக்கு பிரியமாக இருக்காது. அது நிச்சயமாய் உனக்கு விரோதமாக பேசினால் மட்டும்தான் அது யாவுடைய சத்தம். அந்த சத்தத்தின்படி நீ மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் நியாய தீர்ப்பு. இப்ப சொன்னார், முதல்ல அறுப்புண்டு போகும் என்று சொன்னார், இங்க சொல்றார் அழியும் என்று சொல்றார். எங்கேயாவது வேதத்தில் துன்மார்க்கன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று இருக்கிறதா, சமாதானம் உள்ளவனாய் மாறுவான் என்று இருக்கிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. சரி, நீதிமொழியின் புஸ்தகம் 4:19 வாசிங்க. துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். நல்லா புரியுதா? இவன் செய்யறது இவனுக்கு தப்பா தெரியவே தெரியாது. இவன் தான் துன்மார்க்கன். எவன் தன் தவற்றை உணரவில்லையோ, எவன் தன் குறைபாட்டை உணரவில்லையோ அவன் துன்மார்க்கன். நீதிமொழியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவன் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. வாசிங்க. துன்மார்க்கருடைய பலி யாவுக்கு அருவருப்பானது, செம்மையாளருடைய ஜெபமும் அவருக்கு பிரியம். நல்லா புரிஞ்சுடுங்க. அப்ப துன்மார்க்கனுடைய பலி அவருக்கு பிடிக்காதான். யோசிக்கிறீங்களா? இன்னும் நாம துன்மார்க்க ஜீவி இப்ப என்ன நினைப்போம் தெரியுமா? அப்பா, நான் இல்ல துன்மார்க்கேன், நான் கடவுளுக்கு பிரியமா தான் வாழ்றேன், அவருடைய சித்தம் தான் செய்யறேன், காணிக்க கொடுக்கிறேன், தசமம் கொடுக்கிறேன், ஜெபம் பண்றேன், உபவாசம் இருக்கிறேன், சபைக்கு போறேன், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன், அப்புறம் காலையில 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரேயர்ல இருக்கிறேன், அப்புறம் ராத்திரி 9:30 மணியில நடக்கிற அந்த பிரேயர்ல இருக்கு. என்னெல்லாமோ சொல்லி நம்மளை சமாதானப்படுத்திக்குவோம். நீ என்ன சமாதானப்படுத்தினாலும் தேவன் சமாதானமாக மாட்டார். அவருக்கு பிரியமா நடந்த மட்டும்தான் அவர் சமாதானமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய பேரு பரிசுத்தவான், நான் யாவுடைய பிள்ளை என்று நினைத்து துன்மார்க்க ஜீவியத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய காரியம் வாய்க்கவில்லை, அதனால்தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. இதை நீங்க சரியா புரியணும். முதல்ல இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லும் போது சொல்லுகிறார், யோசுவாவினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 21 வாசிங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபுலோன் சால்வையும் 200 வெள்ளிக்காசையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இப்ப 13 வாசிங்கம்மா. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்துக்கிட்டானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில திட்டமும் தெளிவுமாக யாவாகிய தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, இப்ப பாபிலோன் சால்வை தீட்டு, 200 சேக்கல் வெள்ளி தீட்டு, 50 சேக்கல் தங்க பாளையம் தீட்டு. அப்ப பொன்னு வெள்ளி வெளிநாட்டு வஸ்திரம் தீட்டு என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. வேதம் இது வேத சத்தியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம எதை இச்சிச்சிட்டு இருக்கிறோம், அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இது சாபம், தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதனால்தான் அவர் சொல்றார் 1 தீமோத்தேயு 6:10 சொல்லும் போது பணப்பிரியனை பற்றி சொல்லுவார். வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு வழுகி போவதற்கு காரணம் உன்னுடைய பண ஆசை. போதும் என்ற எண்ணம் ஒரு நாள் இருக்காது.